என் பேர் சிவா. நம்மளது வந்து தேவி நர்சரி. இது பார்த்தீங்கன்னா படப்பிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸு உள்ளே இருக்குது. அந்த படப்பை பிரிட்ஜை விட்டு ஏறி இறங்கினோடனே சாலமங்கலம் ரைட்டில் ஜெயின் கோயிலுக்கு போகிற வழின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து அந்த லொக்கேஷன் நான் எழுத படிக்க தெரியாதவன், அதனால் சில பேர் இந்த டிவியை பார்த்துட்டு லொக்கேஷன் அனுப்புன்றாங்க. நம்ம பாப்பா நம்பர் வந்து அடுத்த வாட்டி இந்த இதில் 3 நம்பராக இருக்கிறது வந்து 4 நம்பர். அடுத்த இதில் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்துருவோம். அந்த பாப்பாவுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்தினுடைய லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த டிவியை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வண்டிக்கிட்ட வந்து வாங்கின்னு போகிறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 1000, 500, 2000, 3000 ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து வாங்கின்னு போகிறாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால. அதுக்கு முன்னாடி கரசங்கால் பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சுருந்தேன் தேவி நர்சரின்னு. அந்த இடத்த இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டாண்ட மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இடம் கிடைக்குமான்னு இப்போ பார்த்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறா போல இருந்தால், உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க மெயின் ரோட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஆகிறா போல இருந்தால் வாடகை கொடுத்துடலாம். நீங்களே இடம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லலாம். அது இப்போ ஒவ்வொரு செடி பேரும் இந்த தம்பி கேட்குறாப்பில் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த நம்பரை மட்டும் நல்லா ஜூன் பண்ணி இந்த கஸ்டமருக்கு கொடுங்கப்பா. தெரிலன்றாங்க, நம்பர் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அந்த உங்களை அந்த இந்த டிவியில் எனக்கு வாயில் சொல்லது வரல, அந்த டிவி பேரை சொல்லி சொல்கிறாங்க, வர மாட்டேங்குது. நம்பரை மட்டும் ஏங்க இப்படி இது பண்ணுறீங்க கேட்குறாங்க. இது வந்து நித்திய கல்யாணி. இது வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் இருந்தால் 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து இந்த சுகர் பிளான்ட்டுக்கு இந்த பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தா நல்லது. இது நல்ல மூவிங்காக போகுது. இந்த டிவியை பார்த்துட்டு இது பேர் நித்திய கல்யாணி. இது போய் பார்த்தீங்கன்னா பல்குன் ஃப்ளவர்ஸ். பார்த்தீங்கன்னா பல்குன் ஃப்ளவர்ஸ்னால் இது பல்குன் போல் இருக்கிறதுனால இது இந்த செடிக்கு வந்து 3 பேர். அந்த செல்லை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்துடும். இதனுடைய வந்து 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். டார்க் வயலட், ஒயிட், லைட் பிங்க்கு, அது போல் இருக்கும். இது வந்து வெர்டிகல் பார்டனுக்கு வைக்கலாம், ஹாங்கிங் பாட்டுக்கு போடலாம், நல்லா இருக்கும். எப்போவுமே பூ இருக்கும், சீசன் கிடையாது. செமிஷனில் வச்சோம்னா நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு நல்லா வரக்கூடிய செடி. இது அக்லோனிமான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் ஒரு 10 கலர்ஸ் இலை தரலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும். இண்டோர் பிளான்ஸ் போல். இது பார்த்தீங்கன்னா பெப்பரமேயான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ். வெர்டிகல் கார்டன் போடலாம், டேபிள் மேலே வைக்கலாம், ஹாங்கிங் பாட்டில் போடலாம். இது ஒரு செடி வந்து ஒரு 75 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் தரலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா மூன் ஷைன். இண்டோர் பிளான்ஸ் டேபிள் மேலே வைக்கலாம். நல்ல கோல்டு கலர் வரும், கிரீன் கோல்டு கலர் வந்து கிரீனாக மாறும். ஒரு இலை வந்து ஒரு 1.5 அடிக்கு மேலே வரக்கூடிய இலை. இது இந்த செடி வந்து 150 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஆமாம். இது சர்க்கிள் அண்ட் பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்லேருந்து இது போல் ரகங்கள் தனித்தனியும் 150 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபாய் வரைக்கும் தரலாம். அதே போல் இது ஸ்னேக் பிளான்ட் இண்டோர். நீங்கள் விடுற மூச்செல்லாம் சுத்தம் பண்ணி தரலாம். ஃபுல் இண்டோர் வைக்கலாம், ஏசி எல்லாத்துலேயும் வச்சோம்லாம் நல்லா இருக்கும் செடி. இது உங்களுக்கு வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் நம்ம தரலாம். அதை விட பெரிய சைஸ் வந்து இங்கே ஓடாது. கார்டனுக்கு வந்தால் வாங்குவாங்க. இந்த ஜினியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் தரலாம். நம்ம இது மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு ஒரு ஆஃப் வெயிலில் வச்சா, இப்போதைக்கு ஆஃப் வெயிலில் வச்சா நல்லா பூக்கும். இந்த விதையை எடுத்து போட்டோம்னா ஒரு 100 செடி 200 செடி பூக்கக்கூடிய இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கும். ஜீனியா பிளர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு இது இருக்கும். இது ஹைட் ரேஞ்சியானா உங்களுக்கு 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அந்த செடி அப்படி பார்க்கணும். நீங்கள் 7வது படிச்சிருந்தீங்கன்னா அந்த 7வது புக்கில் பாடத்தில் வரும். இது பேர் வந்து ஹைட் ரேஞ்சியா. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் தரலாம். பிங்க், ஒயிட், லைட்டு வயலட், அது போல் தரலாம். இது பேர் காஸ்மாஸ். இது பேர் பின்ஸ் மேரிகோல்டு. இது ஒரு விதையை கொட்டிச்சுனாவே, ஒரு பூவிலேருந்து விதை கொட்டினாவே 10 இது வரலாம். இது ஒரு செடி 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் தரலாம். இது பின்ஸ் மேரிகோல்டு. இது வந்து 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து டாலியா. ஆனால் செமிஷனில் வச்சிங்கன்னா நல்லா பூ வரும். இதில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம்.
இதில் ஆர்டினரி டாலியான்னு பார்த்தீங்கன்னா இது கிழங்கு இருக்கக்கூடிய டாலியா இது. இது வந்து கிழங்கு இல்லாத இதையும் கட் பண்ணி வச்சிங்கன்னா அருமையாக வரும். செத்து போகுதுன்னு இது 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வரும். நல்லா இது போல் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ. இதில் டாலியாவில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம். உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கொடுக்கக்கூடிய செடி இது. ஆஸ்பிரகாஸ் மயூரி இது வந்து இண்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். நல்லா வரக்கூடிய செடி, ரப்பான செடி நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டார்லைட் பைக்காஸ் ஒரு செடி 150 ரூபா வைக்கிறது நம்ம 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தரலாம். ஒரு 2500 ரூபா வரைக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா ஷப்லேரா. இது இண்டோரை வைக்கலாம், அவுட்டோரை வைக்கலாம். இதுவும் 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 350 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து தாய் சைப்ரஸ். இது 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து கோல்டு தூஜா. இது 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் தரலாம். அதே போல் இது பென்டாஸ் கலராக தரலாம். வருஷம் 365 நாள் பூக்கக்கூடிய பூவு. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி டிஏபி போட்டிங்கன்னா மண்புழு உரமோ மக்குனை போட்டிங்கன்னா அதிகமான ஃப்ளவர்ஸ் வரும். நல்லா இருக்கும். வாட்டர் பிளானும் போடலாம், ஒரு செடியாகவும் போடலாம். நல்லா அதிகமாக பூக்கக்கூடிய செடி இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் தரலாம். ரங்கோன் கீப்பர் இது செடியாக வர்றது, இது கொடியாகவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். செடி கொடி 3 ரகம் இருக்கு. அடுக்கு இருக்கு, சிங்கிள் இருக்கு, செடியா வர்றதும் இருக்கு நம்ம கிட்ட. அதே போல இண்டோர் பால்ஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்களா, இது ஒரு 10 கலர்ஸ் தரலாம். ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இதில் செடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். இது பேர் லேடின்னு சொல்லலாம், டொரணின்னு சொல்லலாம், சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா மாலையெல்லாம் வச்சு கட்டக்கூடிய பூ, சனி பகவானுக்கு போடுற பூ. இது நல்லா இருக்கும். இது 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 70 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இதில் வாடாமல்லி 30 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். இதில் ஒயிட்டு, இந்த ரெட்டு, இந்த ரோஸ் கலர் 3 கலர் தரலாம். நல்லா வரக்கூடியது. இது இங்கிலீஷ் ஐவின்னு சொல்லலாம், சன்ரைஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு செடி வந்து 25 ரூபாயிலேருந்து ஒரு 75 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது அபியோனிமான்னு சொல்லலாம். இண்டோர் 250 ரூபா வைக்கக்கூடிய செடி ஒரு 180 ரூபா வரைக்கும் தரலாம். 180 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இது வந்து இந்த ஆல்டர்னந்திராவில் வெரைட்டிஸ் ஒரு 5 ரகமானது. உங்களுக்கு 25 ரூபாயிலேருந்து ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். ஒன்றும் ஒரு டைப். ஆமாம், ஒன்றும் ஒரு டைப். இது டேபிள் ரோஸ் ஒரு 10 கலர் தரலாம். 25 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். டேபிள் ரோஸ் கலராக இருக்கும். இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு மணி பிளான்ட், மார்பிள் மணி பிளான்ட், கிரீன் மணி பிளான்ட், பிளாக் மணி பிளான்ட்னு எல்லா ரகமும் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ 2 ரகம் தான் இருக்குது. ஆமாம், நம்மக்கிட்ட இப்போ 2 தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 25 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் தரலாம். இந்த அடிநீத்தில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம். உங்களுக்கு வந்து 150 ரூபாயிலேருந்து ஒரு 2500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல போன்சாய் பிளான். இதுக்கு வந்து அடினின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் சன்ரைஸ், ஏதோ இன்னொரு பேர் இருக்குது, ஞாபகம் வரல. அதுக்கு வந்து நீங்கள் 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா 500 ரூபா 2000 ரூபா வரைக்கும் கூட தரலாம். ஜேடு பிளான்ட் இது உங்களுக்கு 30 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு கவரில் இருக்குது ஒரு ரேட்டு, தொட்டியில் இருக்குது ஒரு ரேட். இது பேர் மானஸ்ட்ரா. 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து சாமந்தி வந்து நாட்டு சாமந்தி. 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு. உங்களுக்கு 60 ரூபாயிலேருந்து கவரில் இருந்துன்னா 30 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். நாட்டு சாமந்தி. ஹைப்ரிட் இருந்தால் 25 ரூபாயிலேருந்து தரலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா செர்ரி
செடி தக்காளினா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தக்காளி. இது இந்த ஸ்டாக்ஸு இந்த ஊறுகாய்க்கெலாம் பண்ணுவாங்க. இது அது வந்து ஒரு கிலோவோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 150 ரூபா 200 ரூபா கிட்ட போகும். அதிகபட்ச சைஸ் ஆமாம், சைஸ் இன்னும் பெருக்கணுங்க. இன்னும் ஒரு 2 இன்ச்சு பெருத்தா நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஊறுகாய்க்கெல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த செடி வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா காய்க்கும். அது மேல்பட்டு கட் பண்ணி விட்டு கூட திருப்பி மருந்து போட்டோம்னா வரக்கூடியது. இது பேர் சால்வியா. நம்ம வெயிலுக்கு நல்லா பூக்கக்கூடியது. இது வந்து ரோஸ்மேரி, எண்ணெய் தலைக்கு போடுறது. அதை போட்டிங்கன்னா நம்மளால 30 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இந்த எக்ஸோரா 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஆமாம், பாக்கெட்டில் இருக்கிறது. இது அப்படியே எடுத்தா இது பேர் டச்மென் சொல்லுவாங்க. தமிழில் வந்து தொட்டாசிலின்னு சொல்லுவாங்க. ஒரு செடியினுடைய விலை வந்து 50 ரூபா 30 ரூபா வரும். அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சாவது சுருங்கிடும். அதனால் அதை எடுத்து உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை. இது வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி சளிக்கு 25 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து லாவெண்டரா. இது உங்களுக்கு ஒரு 40 ரூபாயிலேருந்து ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம். இது நாகலிங்கம், வன்னி, அதெல்லாம் இது கோயிலில் வைக்கக்கூடிய மரங்கள். சரி, ரோட்டில் வைக்கக்கூடிய மரங்கள். நல்லா பூக்கும், நல்லா இருக்கும். அந்த நாகலிங்கன்னு உங்கள் செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த பூ பார்த்துடலாம். இது வந்து செண்பகப்பூ. 300 ரூபா விற்கக்கூடிய செடி உங்களுக்கு 250 ரூபா தரலாம். 400 ரூபா 300 ரூபா 500 ரூபா விற்கக்கூடிய செடி. இது வந்து சங்குப்பூ 30 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் தரலாம். இந்த முருங்கை, PKM முருங்கை, இது 30 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ஆழ்வாரா 30 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் தரலாம். இது கேசவர்தினி, எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுற செடி கேசவர்தினி. ஓகே, அது இது வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் தரலாம். இந்த பாரிஜாதம், இது வந்து ஹைப்ரிட் பாரிஜாதம். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 100 ரூபா கவர்லேருந்து 50 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது சேஞ்சிங் ரோஸ். இது இருக்கு, அடுக்கு அடுக்கு இருக்கு. சிங்கிளாக இருக்கும், சிங்கிளாக இருக்கும். திக்கு பூவும் இருக்கும். இது வந்து சேஞ்சிங் ரோஸ். காலையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும், மத்தியானம் பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். இது ஒரு 50 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் தரும். மருதாணி, இது தவணம் மருவு. இது 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து உஜாலா கத்திரிக்காய். நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய செடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடியினுடைய விலை வந்து 30 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் தரலாம். இது அடுக்கு சிங்கிள் இருக்கா பாருமா, இதோ இருக்கு பாரு சிங்கிள். அது 30 ரூபா கொடுங்க சார். ஆமாம் ஆமாம், பெரிய பூ தாங்க, பெரிய செடி. ஆமாம், இது வந்து முள்ளு முருங்கை, கல்யாண முருங்கை. இந்த வயிற்றுல இருக்கிற பூவெல்லாம் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய செடி. இட்லிலேயே தோசையிலேயே இந்த துடுப்பை அரைச்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சட்னியே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு செடியினுடைய விலை வந்து 50 ரூபா வரும். இது வந்து லப்பர் காக்கடா. 100 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் தரலாம். இது புதுசாக வந்துருக்குது. ஒரு பூவே 4 இன்ச்சு கிட்ட வரும். நல்லா இருக்கும், கொத்துக்கிட்டு வரும். ஆமாம், இது மல்லி. இதில் மல்லியில் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி, மதுரை மல்லி, நித்திய மல்லி, பவள மல்லி, ஜாதி மல்லி, முல்லை, ஒரு 10 ரகமான மல்லி இருக்கு. 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 50 ரூபா வரைக்கும் தரலாம். பேசிக்கின்னு இருக்காது அங்கே பரியா பரத்து, அது தரலாம். நம்ம 25 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் தரலாம். இது லப்பர் பிளான்ஸ். 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 200 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது பீஸ் லில்லி 150 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் தரலாம். இண்டோர் பிளான்ஸ். இது ஜெரினியம் இண்டோர் பிளான்ஸ். இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் தரலாம். இண்டோர் பிளான்ஸு. இது ஒரு செடியினுடைய விலை ஒரு 75 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து ஹைபிஸ்கஸ் 365 கலர்ஸ் தரலாம்.
அதில் வந்து நம்ம மெட்ராஸில் பூக்கக்கூடியது ஒரு 25 கலர்ஸுக்கு நல்லா பூக்கக்கூடியது. ஒரு செடி 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து கஸ்தூரி, நீரியன் சொல்லலாம், ரெட்டு, சந்தன கலர், ரோஸ், அதை விட லைட் ரோஸ். ஒரு செடி 30 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். இந்த வாழை, மொட்டை மாடியில் வளர்க்கக்கூடிய வாழை, பச்சை வாழை, ஸ்டார்டிங் 75 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இதில் கற்பூர வாழை தரலாம், நேந்திரம் தரலாம், செவ்வாழை தரலாம், பூம்பாயம் தரலாம், மொந்த வாழை தரலாம். எல்லாமே ஒரு 75 ரூபாயிலேருந்து தரலாம். ஆனால் இது கட்டையாக கட்டிங்கன்னா 50 ரூபாய்க்கு கட்டை நம்மக்கிட்ட கிடையாது. வளர்த்த செடி தான் விற்க முடியும். அதனால் ரம்பை போட்டிங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் தரலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ரம்ப இலை. இது பூக்கக்கூடிய லேவண்டர், பூக்கக்கூடிய லேவண்டர். அது வந்து ஒயிட் லேவண்டர். இது வந்து பூக்கிற லேவண்டர். இது பேர் சைனா டால். இண்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம், செமி ஷேட் வைக்கலாம். ஒரு செடி மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 1500 2000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 1500 ரூபா விற்கக்கூடிய செடி நம்மக்கிட்ட 300 ரூபா தரலாம். ஏன் இப்போ 300 ரூபா தரலாம்? அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தான் இது நல்லா போகும். மீதி டைமில் வந்து வைக்கிறதுக்கோசம் இந்த சைஸ் வந்து இப்போ நம்ம 400 ரூபா விற்கக்கூடிய செடி உங்களுக்கு 300 ரூபான்னு தரலாம். இந்த கருமுருங்கை, இது பார்த்தீங்கன்னா காயோடு இருக்கும். கருமுருங்கை ஒரு செடியினுடைய விலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 350 ரூபாயில தான் இருக்குது நம்மக்கிட்ட. காயோடு இருக்கிறதுனால இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. அவங்க செல்லுலேயும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கருமுருங்கை வரலாறு தெரிஞ்சிடும். நான் இந்த தம்பின்னா இப்படி சொல்கிறாரு, இந்த ரேட்டு சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. அதனால் அந்த கருமுருங்கை ஸ்பெஷாலிஸ்ட் என்னான்னு தெரிஞ்சிடும். இது சப்போட்டா, பனானா சப்போட்டா, காலாப்பத்தி இருக்குது, கிரிக்கெட் பால் இருக்குது, பால் சப்போட்டா இருக்குது. 5 ரகம்னு ஒவ்வொன்று ஒரு 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா 500 ரூபா வரைக்கும் கொடுக்கக்கூடியது. இது முள் சீத்தா, ஒரு செடி 350 ரூபா ரேட். இது ஒரு கிலோ பழமே 850 ரூபா போகிறோம். கேன்சருக்கு வந்து உகந்த பழம் இது. அந்த செல்லில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே முள் சீத்தான்ட்டு அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து முந்திரி, 300 ரூபா விற்கக்கூடிய செடி வந்து ஒரு 180 ரூபாயிலேருந்து தரலாம். ஸ்டார் நெல்லி, இது 250 ரூபா விற்கக்கூடியது ஒரு 180 ரூபான்னு தரலாம். இது லிச்சி உங்களுக்கு 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து மாமரம், இதில் வந்து பங்கனப்பள்ளி, ருமானி, செந்தூரா, காலப்பாடு, பீத்தரு, அல்பன்சா, காலாப்பத்தி, சக்கரக்கட்டி, மல்லிகா, நீலிஷா காயோட இருக்கு. ஆமாம், காயோட சின்ன குட்டி குட்டி காய் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதில் மேங்கோ வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸை பார்த்து நம்ம கொடுக்கலாம். நம்ம தரமான குவாலிட்டி தரலாம். மேக்ஸிமம் ஒரு 180 ரூபாயிலேருந்து ஒரு 2500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது பெண்டானஸ், குரோட்டன், இண்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம், ஏசியில் வைக்கலாம். இது வந்து ஒரு 80 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் தரலாம். அதே சின்ன கவரில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் தரலாம். இது பார்த்தீங்கன்னா பெட்ராகுரோடன், ஒரு 80 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தம்பி டிவி எடுத்துக்க ரொம்ப நன்றி. இந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்மக்கிட்ட வந்து செடி வாங்கிட்டு நம்ம செடி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லணும். இந்த கால் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நர்சரி வந்து தேவி நர்சரி, படப்பிலேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து பால் மரமாக வாங்கலாம். செம்மண், எரு, மொட்டை மாடியில் வேலை செய்ய தந்தாலும் நம்ம பண்ணித்தரலாம். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணித்தரலாம். கிராஸ் கட்டிங், இங்கே மிஷின் இருக்குது பாருங்கள். கிரிக்கெட் கிரவுண்டு எல்லாமே பண்ணித்தரலாம். வீட்டுக்கெல்லாம் வந்து கூட தரலாம். ஆனால் வந்து கன்வென்ஸ் பார்க்குறதுக்கு வந்து அந்த மொட்டை மாடியில் செடி வைக்கிறாங்கன்னா ஒரு 300 ரூபா கொடுத்தா வந்து பார்க்கலாம். எங்களுக்கு வந்து நல்ல தரமான ஆள் வேணும்னா ஒரு ஆளுக்கு வந்து 1300 ரூபா லேபர்ஸ் உங்களுக்கு கூலி இருக்குது. 800 ரூபாயில் இருக்குது, 1200 ரூபாயில் இருக்குது, 900 ரூபாயில் இருக்குது, 500 ரூபாய்க்கு. ஆனால் அந்த செடியை பற்றி தெரியாது, அந்த ஆளுங்களை வைக்க மாட்டோம். நம்ம தேவி நர்சரி கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கிறவங்க நம்பரையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். அவங்ககிட்ட எப்படி செடி நல்லா வருது, இவங்க ஒர்க் நல்லா பண்ணுறாங்களா இல்லையா அப்படி. ஆனால் எனக்கு 13 வயசுலேருந்து இந்த தொழில் தான், எழுத படிக்க தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி.